நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. That I got to know that people who had completed BCom, CA பண்ணவங்களும் ஒரே வேலை sometimes ஒரே வேலை தான் பண்ணுவோம் sometimes. ஆனால் the respect and the perception was totally different. ஆனால் நாங்கள் ஒரு CA இருக்கிறதுக்கும் BCom பர்சன் இருக்கிறதுக்கும் ஸோ எனக்கு அது புரிஞ்சது. ஸோ I understood that and I decided, okay, so let me try it again. Why not? Now I'm working, so I can give it a try. அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு தடவை ட்ரை பண்ணேன். Then I wrote my exams during the COVID pandemic time, so 2020. அதில் முடிச்சிட்டேன். And நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். But the only advantage is working from home. Work from 1:30 to 10. Morning 4 to 12 I used to study. So that was my schedule. So it was very, very rigorous. In the third time, and again in the next attempt I cleared CA final group 2 also. So it was very, very I completed my CA, and it I had many challenges, but time was coming. The first thing was every 6 months we had CA exams, and I had great difficulty covering the syllabus because the syllabus was extremely huge, and every 1 year syllabus curriculum மாறும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேபி இன்கம் டேக்ஸில் எவ்ரி இயர் இன்கம் டேக்ஸ் செக்ஷன்ஸ் கீப் சேஞ்சிங். ஸோ அதில் அமெண்ட்மெண்ட்ஸ் வரும். இப்போ லா சப்ஜெக்ட் படிக்கணும்னா கம்பெனி லாவில் there will be some changes, so there will be changes in law. So message needs to be conveyed. It requires that much amount of time. So please bear with me for some time, right? So I'm sure I'll make it worth your while, right? So chinna oru kutti story to start off the thing, right? I'll give you a small analogy. I'll give you a small story, right? You have to identify the characters in the context of CA or any professional course for that matter. Pannalama, right? இது கிராமப்புறத்துலேருந்து வந்தவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு இது ரிலேட் பண்ண முடியும். இதில் அர்பன் இதில் இருந்தாலும் பரவாயில்ல. யூ கேன் இமேஜின் கிராமத்தில் ஸ்விம்மிங் ஒரு சின்ன பையனுக்கு, யூ கேன் இமேஜின் ஒரு 7-8 இயர் ஓல்டு கிட்டுக்கு ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அந்த பையனோட பேரண்ட் ஆர் ப்ராப்ளி கிராண்ட் பேரண்ட் வீட்டிலேருந்து அந்த பையனை கூட்டிகிட்டு போவார். கதை சொல்லிகிட்டே கூட்டிகிட்டு போவார். அண்ணனோட சேர்ந்து கூட்டிகிட்டு போவார். அண்ணன்லாம் கசின் போவார். கொஞ்சம் பெரிய பையனோட சேர்ந்து கூட்டிகிட்டு போவார். ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்க போகிறேன்னு சொல்ல மாட்டார். கதை சொல்லி கூட்டிகிட்டு போவார். கரெக்டாக அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார். ஊர் கிணறுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடணும். ஊர் கிணறு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். கேன் இமேஜின், எல்லாரும் இமேஜின் பண்ண முடியுதா? ஸோ ஊர் கிணறு அப்படி பெருசாக இருக்கும். ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டார். அப்படின்னா வரமாட்டான் பையன். சாப்பிடுவார். அந்த கிணறு கிட்ட போன உடனே என்ன பண்ணுவார்? கண்ணா கொஞ்சம் எட்டிப்பாரு அப்படின்னுவார். அவன் எட்டிப்பான். போய் இவ்வளோ பெரிய கிணறா, இன்னும் பெரிய கிணறா இருக்கு. என்ன பண்ணுவாங்க? உடனே அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. பின்னாடி அண்ணனும் பூச்சிக்குவோம், ரைட்? ஸோ இப்படி தான் அப்படியே ஒரு 4 நிமிஷம் தான், ஒரு 4 நிமிஷம் தான் அந்த பையன் என்ன பண்ணுவோம்? அப்படியே தத்தடிச்சு, எஸ்பெஷலி யங் ஏஜில் தே வில் ஈஸிலி லேர்ன் த டெக்னிக் வெரி ஃபாஸ்ட். கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, ஒரு 4 நிமிஷம் கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்பட்ட அப்புறம் ஸ்விம்மிங் கரெக்டாக ஈவினிங் அப்படின்னா இப்படி தான் கற்றுக்கணும். சரி, எதுக்கு சார் இந்த கதை இப்போ தேவையில்லாமல் சொல்கிறீங்க? இந்த கேரக்டர் இந்த படிப்பீங்க, அதில் டவுட் இல்லையா, ரைட்? இதில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் வந்து அந்த ஸ்விம்மிங்கு கரெக்டாக இல்லையா? அந்த சரி, அந்த கிணறு என்னது? அப்புறம் கஷ்டப்பட வேணாம்னு சொல்கிறீங்களா சார்? கண்டிப்பாக ஓரளவுக்கு டெஃபினெட்லி யூ கெட் அ பெட்டர் ஸ்டேஜ். பட் நான் இதே இப்போ கஷ்டப்பட்டீங்கன்னா அப்புறமா கொஞ்சம் கஷ்டப்பட வேணாம்னு சொல்லலாம். பட் உண்மை என்ன? எஸ்சிஏ ஃபைனல் ஸ்டூடெண்ட் வரும்போது என்ன சொல்வேன்னா, சார் நீங்கள் ஏதோ சொன்னீங்க சார், கஷ்டப்பட வேணாம். சிஏ முடிச்சுட்டு வருவாங்க, 2 வருஷம் கழிச்சு வருவாங்க. சார் நான் உங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் ப்ரோக்ராமில். இப்போ கஷ்டப்பட்டா அப்புறம் கஷ்டப்பட வேணாம்னு சொல்கிறீங்க. நான் இன்னும் கஷ்டப்பட்டு 12 மணி நேரம் டெய்லி வேலை பண்ணிட்டு இருக்கேன் சார். அவனுக்கு என்ன அட்வைஸ்னால், இப்போ கஷ்டப்பட்டீங்கன்னா அதே கஷ்டம் 3 வருஷம் கழிச்சு அதே கஷ்டம் பழகிடும், அவ்வளோதான். எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தானே. ஸோ அப்படியே பழகிடும், அவ்வளோதான். அதுக்காக பழகி கற்றுக்கும். வாழ்க்கையில் நல்லா கவனிச்சுமா சார். அழகாக சொன்னார். எல்லாம் மாஸ் நினச்சாரு அப்படின்னா அவரோட பணம் இருக்கிற பைசாவை தூக்கி பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சு சும்மா வட்டி மட்டும் வாங்கிக்கிறாரு. வெறும் வட்டி மட்டும் வாங்கிக்கிறாரு. ஒரு செகண்டுக்கு ஹவு மச் வில் யூ earn? Will you ever அம்பானி எடுத்துக்கணும், எனிபடி எடுத்துக்கணும். ஒரு செகண்ட் வீடியோ how much they can earn?
எனி கெஸ்? அவங்க இருக்கிற பைசா நான் இனிமேல் சம்பாதிக்க போகிறதில்ல சார், இன்னைக்கு இருக்கிற பைசா எடுத்து பேங்க் போய் பேச போகிறேன், 7% இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சுக்கோங்க, வட்டியில் மட்டும் நான் வாழ போகிறேன் அப்படின்னு நினச்சாருன்னா ஒரு செகண்ட் எவ்வளோ earn பண்ணணும்? கேன் யூ கெஸ்? ஈஸிலி 7,500 பர் செகண்ட். பர் செகண்ட் செய்யுங்க, இது எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு நோட்டு, ஒரு ரூபா நோட்டு கீழே விழுந்தா கூட, 500 ரூபாய்க்கு நோட்டு கீழே, 2000 ரூபாய் நோட்டு கீழே வந்தா கூட அவர் வந்து திருப்பி பார்க்க மாட்டார், அப்படியே போயிட்டே இருப்பாரு. ஏன்? அந்த திரும்பி பார்க்குற ஒரு செகண்ட்ல அவருக்கு 2000 ரூபாய் கிடைக்குது, பட் எவ்வளோ லாஸ் ஆகுது அவருக்கு? 1500 ரூபாய் லாஸ் ஆகுது அவருக்கு. ஸோ அப்படிப்பட்ட பர்சனே வந்து நான் இன்னைக்கும் 60 வயசு ஆகும்போது கிட்டத்தட்ட கஷ்டப்பட போகிறேன், இன்னும் கஷ்டப்பட்டு உழைக்க போகிறேன், இன்னும் 2 பேருக்கு வேலை கொடுக்கணும், இன்னும் 2000 பேர் வேலை கொடுக்கணும், 2 லட்சம் பேர் வேலை கொடுக்கணும், அவர் உழைக்கிறாரு. ஸோ நீங்கள் பிகாம் ஸ்டேஜில் வந்து சும்மா இருக்க போகிறீங்களா அதை வச்சு மட்டும், ஆர் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இன்னும் கொஞ்சம் படிக்க போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும்.